ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பதிவானது நூல் புரோட்டா தான் பார்க்குறோம். நூல் புரோட்டா எப்படி போடுறான்றத வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். பட் ஈஸியான மெத்தடாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா பரோட்டா ஷேப் அழகாக கட் பண்ணணும், அந்த பீடாவை கரெக்டாக வீசணும். இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணி மடிக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையே. மடிக்கும்போது அழகாக உருட்டி அழகாக சுற்றணும். இல்லைனா பரோட்டா நல்லா வராது. இப்போ அண்ணன் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா கிழிக்கும்போது கோடு கிழிக்கும்போது கிழிஞ்சிருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா சைட்லலாம் அப்படியே அறுந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியாக பரோட்டா போடும்போது பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி வரும்ன்றதை. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லலான் இருக்கேன். சொல்லலாம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலான் இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலே போட்டுட்டேன். பட் சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்குது. வியூஸ் மட்டும்தான் வருது, லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டுறாங்க. அதாவது எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியாச்சும் நான் போடுவேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நானும் நிறையா வீடியோ போட்டுட்டேன், என்னடா சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்குது. டெய்லி நம்ம வீடியோ போடுறோம், ஒரு வியூஸ் மட்டும்தான் வருது, சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலாகவே இருக்குது. இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம எடிட் பண்ணி வீடியோ போடுறோம். பட் எடிட்டிங் நமக்கு அவ்வளோ வராது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, ஒரு சாதாரண ஒரு டான்ஸு, ஒரு லேடிஸ் அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வீடியோஸ் போட்டால் கூட அப்படியே அவங்க பார்த்தோன்னா ஒரு 10-15 வீடியோ தான் போட்டிருக்காங்க. அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க, வியூஸும் அந்த மாதிரி போயிடுது, லைக்ஸும் நிறையா வந்துடுது. பட் நாம் லென்த்தியான வீடியோ போட்டாலும் சரி, ஷார்ட் வீடியோ போட்டாலும் சரி, எவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை எடுத்து போட்டாலும் சரி, எடிட் பண்ணி போட்டாலும் சரி, நமக்கு வியூஸும் வர மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. அதுக்காக அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் திறமை இல்லாமலாம் இல்லை, அவங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் தரணும். ஏன்னா நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். சில வீடியோஸ்லாம் போய்ட்டு நம்ம வியூஸ் பண்ணி பார்த்தாக்கா அவங்களோட வியூஸ்லாம் எவ்வளோ பேருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட சப்ஸ்கிரைபரை செக் பண்ணும்போதும் வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட 10K வியூஸ் மேலே போயிருக்கு. அப்புறம் 10K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் நான் போடுவேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் ஆல்ரெடி பரோட்டா 2த்தையும் தீத்தி வச்சுட்டாரு. ஒரு பரோட்டா தீத்தி கல்லில் போட்டார். இப்போ இன்னும் ஒரு பரோட்டா இருக்குது, அதையும் தீத்தி கல்லில் போட்டு பரோட்டா எப்படி வருன்றதை பார்க்க எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் இதுதான் நான் நூல் பரோட்டான்றதை ஃபஸ்ட்டு நேராக பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி நூல் பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போட அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரோட்டா அண்ணன் கல்லில் போட்டார். அப்படியே அது மேலே ஆயில் அப்படியே தெறிக்க விட்டு அப்படியே மேலாக திருப்பி போட்டாக்கா பார்க்கும்போதே நல்லா இருக்குது. பரோட்டா ரோலிங்கு, இந்த ரோல்லாம் பார்க்கும்போது அப்படியே லேயராக அழகாக இருக்குது. பரோட்டானாவே லேயர்னால் தான் அழகாக இருக்கும். லேயர் இல்லைன்னா அந்த பரோட்டா நல்லாவே இருக்காது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகலை, நல்லா வெந்துட்டுருக்கு. எப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இவர் தான் மலேசியா பரோட்டாவும் போட்டார், மலேசியா முட்டை பரோட்டா. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, பார்க்கும்போதே தெரியுது. அந்த லேயரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மடிப்புலேயே அப்படியே அழகாக தெரியுது. கடைசியாக அடித்து பார்த்தா தான் தெரியும் அந்த நூல் மாதிரி வருதா இல்லை அப்படியே நார்மல் பரோட்டா மாதிரி இருக்கா அப்படின்றதையும் கடைசியாக அதை பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம நூல் பரோட்டா ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடித்து பார்க்கலாம் பரோட்டா எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் இப்போ தான் பரோட்டா அடிக்கிறாரு. உண்மையிலே அடிக்கும்போதே தெரியுது அந்த லேயர்லாம், அப்படியே லேயரும் நல்லா அருமையாக இருக்குது. இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நூலாக அப்படியே இந்த ஜன்னல் நூல் மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு த்ரெட்டு மாதிரி இருக்குது. அப்படியே
பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி பாருங்கள், நூல் நூலாக பார்த்தீங்களா, தொங்குறதுலாம் அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. உண்மையிலே நூல் நூலாக நூல் புரோட்டானா அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. உண்மையிலே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கே. உண்மையாகவே இந்த பரோட்டாவும் அந்த எக் மசாலா கிரேவியும் நல்லா மொருவலாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.